ஸோ இதுதான் HTML டாம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு எலமெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணி எப்படி அப்பெண்ட் பண்றது, ஒரு எலமெண்ட்டை கால் பண்றது எல்லாமே இந்த HTML டாம் தான். ஸோ HTML டாம்னா என்னன்னு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். ஸோ HTML டாம்னா இஸ் an ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ ஆப்ஜெக்ட் மாடல் ஃபார் HTML சொல்லிருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் ஆல் எலிமெண்ட்ஸ் அண்ட் மெத்தட் ஃபார் ஆல் HTML எலிமெண்ட்ஸ் ஈவென்ட் ஃபார் ஆல் HTML எலிமெண்ட்ஸ். ஸோ சம்திங் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நான் லேட்டராக நான் சொல்றேன். ஸோ ஆட் ரிமூவ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இதான் HTML. பேசிக்கா டாம்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஒண்ணுமே இல்லை, நம்மளோட HTML இருந்தீங்கன்னா டாக் டைப் HTML. பேசிக்கா நம்மளோட ப்ரௌசர்ல ஒரு HTML டாக்குமெண்ட் டைப்பா தான் உங்களுக்கு அப்ளை ஆகுது. ஸோ அதான் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு அப்ளை ஆகுது. ஸோ ஆப்ஜெக்ட் மாடலுங்கும் போது உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எல்லாமே பேசிக்கா உங்களுக்கு டாம் டாம் படி தான் உங்களுக்கு ரெண்டர் ஆகும் எங்க ப்ரௌசர்ல. ஸோ அந்த டாம்ல டாம். ஸோ ரூட் எலமெண்ட் HTML. ஸோ இதான் டாம். ம் இதான் ரூட் எலமெண்ட் HTML. ஸோ அதுக்கடுத்து ஹெட், பாடி. ஸோ ஹெட்டுக்குள்ள டைட்டில், மை டேக் இதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மெட்டா டேக்னா என்ன, டைட்டில் டேக்னா என்ன, ஆத்தர் டேக்னா என்ன. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வேண்டாம். ஸோ இதான் எலமெண்ட் பாடி. ஸோ ஆட்ரிபியூட்னா என்ன, எலமெண்ட்னா என்ன, ஸோ அது இதெல்லாம் பாடி. ஸோ இதான் டாக்குமெண்ட் டைப் ஆப்ஜெக்ட் மாடல் சொல்லுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இந்த டாம் தான் உங்களுக்கு அப்படி ப்ரௌசர்ல ரன் ஆகும். பேசிக்கா அப்படி டைரக்டா ப்ரௌசர்ல ரன் ஆகும். ஓகே. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ நான் வந்து HTML எழுதிட்டேன், JS எழுதிட்டேன், ஸோ CSS எழுதிட்டேன். CSS விட்டுருங்க, இப்போதைக்கு வேண்டாம். ஸோ நான் HTML ஒரு டேக் யூஸ் பண்றேன். என்னன்னா H1 அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணி நேம் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ நான் இந்த HTML இருக்கு, எனக்கு இந்த இடத்துல இது ஸ்டாட்டிக்கா நான் கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகே, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இல்ல நார்மலா விட்டுருங்க. நான் இப்போ உள்ள டைமை கொடுக்குறேன். பேசிக்கா என்ன டைம்னா 11 11 கொடுத்துருக்கேன். பேசிக்கா 11 கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு ஸ்டாட்டிக்கா இருக்கு. ஸோ நான் 11 இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 11 வருது. பட் இது ஒரு ஸ்டாட்டிக். பட் இதை டைனமிக்கா நான் மாத்தணும். டைனமிக்னா இப்போ 11 வரும்போது எனக்கு 12 வரணும். ஸோ சாரி, 11 வரும்போது 11 வரணும், 11 வரும்போது 11 வரணும், 11 வரும்போது 11 வரும். அப்போ டைனமிக்கா வரணும். பேசிக்கா அப்படிதானே? ஸோ அப்போ இது எல்லாமே HTML பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் தான். பட் அதை டைனமிக்கா இன்டராக்டிவா கொண்டாடுறது தான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இந்த H1க்குள்ள நான் 11 வந்தா 11 அப்டேட் ஆகணும், 11 வந்தா 11 அப்டேட் ஆகணும். இதை டைனமிக்கா அப்டேட் பண்ணணும். இதை எப்படி அப்டேட் பண்ணலாம், இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் நம்ம பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி அதை அப்டேட் பண்றது, இது எல்லா சினரியும் இந்த டாம் மெத்தட்ல தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஓகே. இப்போ நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன். ஸோ என்னன்னா, நான் 11.00 கொடுத்துட்டேன். ஸோ ஸ்டாட்டிக்கா கொடுத்துட்டேன். இதை எப்படி என்னால 12 மாத்த முடியும்? பேசிக்கா ஸ்டாட்டிக்கான 12 கொடுப்போம். இதை வந்து 12 மாத்தணும். பட் இங்க மாத்தக்கூடாது, ஜாவா ஸ்கிரிப்ட்ல மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? இல்ல, என்னன்னா இதுக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் நாட் கனெக்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த H1க்கு ஒரு நேம் கொடுக்க போறோம். என்ன நேம்? நீங்க சொன்னீங்க ஐடி கிளாஸ் சொன்னீங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஐடி அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஐடி சொல்லி டெமோ அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸோ அதே நேம்ல நான் கொடுத்துருக்கேன், டெமோ. ஸோ என்ன நேம்னாலும் கொடுக்கலாம். ஸோ அப்போ என்ன, இதுக்குன்னு ஒரு யூனிக் நேம் கொடுத்தாச்சு. ஸோ டெமோன்னு கொடுத்தாச்சு. இந்த டெமோவை தான் நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல கெட் பண்ண போறேன். ஐ மீன் இந்த H1க்கு நான் ஒரு நேம் வச்சுட்டேன். ஸோ நார்மலா சொல்லிட்டேன். ஸோ ஐடினா என்ன, கிளாஸ்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், HTML கிளாஸ்ல. ஸோ ஐடினா என்ன, கிளாஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். மறந்துட்டா? ஞாபகம் இருக்கா? எஸ். கிளாஸ்னா ஹேஸ் கிடையாது, கிளாஸ்னா டாட். இதுக்கு ஒரு நேம். ஸோ கிளாஸ்ங்கிறது நிறைய நேம் டிக்ளேர் பண்ணலாம். ஐடிங்கிறது யூனிக் நேம் மட்டும் தான் டிக்ளேர் பண்ண முடியும். இதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஓகே. நீங்க வந்து நீங்க ஒரு நியூ கான்செப்ட் படிக்க போறீங்க, இன்னைக்கு கிளாஸ் நடத்த போறீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ் ஒரு லைட் ரிவைஸ் பண்ணி விட்டுருங்க.
ரிவைஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிக்கிறது மேட்டர் கிடையாது, ரிவைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரிவைஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது பேசிக்கா. யார் எந்த இடத்துல இருந்து கேட்டாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே. கிளாஸ்ங்கிறது ஆட்ரிபியூட். ஓகே, அது வந்து ஆட்ரிபியூட். ஐடிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். அதுக்கு நேம் நம்ம அசைன் பண்றோம். ஸோ கிளாஸுங்கிறது ஆட்ரிபியூட், இந்த எஸ்ஆர்சிங்கிறது ஆட்ரிபியூட், நேமுங்கிறது ஆட்ரிபியூட், கேஷட்டுங்கிறது ஆட்ரிபியூட், எல்லாமே ஆட்ரிபியூட். ஒரு டேக்ல இந்த மாதிரி வந்தாலே, லெஃப்ட்ல வந்தாலே அது ஆட்ரிபியூட் தான் பேசிக்கா. ஸோ நீங்க வந்து ஒரு பேசிக்கா கிளாஸ்னா என்ன, ஐடினா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டு நீங்க அதை வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது, ஸோ அப்போ ஐடி. ஸோ நான் இதுக்கு ஒரு நேம் வச்சிட்டேன், இந்த நேம்னாலும் வைக்கலாம். ஸோ நான் ஒரு டெமோன்னு வச்சிட்டேன். ஸோ இந்த டெமோனா நான் கால் பண்ண போறேன், எங்க இண்டெக்ஸ் தான் நான் கால் பண்ண போறேன் பேசிக்கா. ஸோ அதை எப்படி கால் பண்ணலாம்னா, ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ கான்ஸ்ட் அப்படி சொல்லி ஹெச் ஒன் தான் எடுக்க போறேன். ஸோ என்ன நேம் இங்கேயும் ஹெச் ஒன் வச்சுக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒரு நேம்னாலும் கொடுத்துக்கிடுங்க. ஸோ நான் இதில் வந்து ஹெச் ஒனே வச்சுக்கிட்டேன், அதே நேம் தான். இங்கே தான் என்னன்னா, இதுதான் டாக்குமெண்ட். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலில் தான் உங்களுக்கு ப்ரௌசரில் போய் அப்ளை ஆகி உங்களுக்கு ரன் ஆகுது. ப்ரௌசரில் நம்மளோட கோடு. ஸோ அதான் டாக்குமெண்ட். ஸோ அப்போ டாக்குமெண்ட்ல இருந்து நான் கெட் பண்றேன். டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஏன்னா ஐடி நேம் தானே கொடுத்துருக்கோம். ஸோ ஐடி தானே கொடுத்துருக்கோம். ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி, கெட் அப்படி போட்டிங்கன்னா அதே உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படி சொல்லி காமிக்கும். ஸோ இப்படி கொடுத்து இந்த நேமை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, டெமோ இந்த நேமை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லாக் லாக்ல ஹெச் ஒன் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஷோ ஆகும். ஸோ ஹெச் ஒன் உங்களுக்கு கிடைச்சிட்டு, அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு இங்க உள்ள ஹெச் ஒன் உங்களுக்கு கிடைச்சிட்டு, அப்படிதானே? ஸோ என்ன ஒண்ணுமே இல்லை, புரியாது என்னன்னா, ஒரு ஹெச் ஒன் நம்ம டிஃபைன் பண்றோம். அந்த ஹெச் ஒனுக்கு ஒரு ஐடின்னு ஒரு நேம் கொடுக்குறோம், ஒரு யூனிக் நேம் கொடுக்குறோம். அந்த நேம் பேர் டெமோ. அந்த எதுக்காண்டி இந்த நேம் கொடுக்கணும், நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல கால் பண்ணணும், இந்த ஹெச் ஒன் டேக்கே நம்ம கால் பண்ணணும். ஏன்னா ஹெச் ஒன் டேக்கை ஆக்சஸ் பண்ணாதான் நம்ம அதில் உள்ள கண்டனை மாற்ற முடியும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். ஸோ அந்த நேமை டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, ஏன்னா ஐடியில தான் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ எலமெண்ட் பை ஐடி. ஸோ அப்போ கெட் எலமெண்ட் பை ஐடி கொடுத்து அதோட நேம் உள்ள கொடுத்த உடனே அதை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம், அந்த வேரியபிளை கால் பண்ணியிருக்கோம். ஸோ கால் பண்ண உடனே உங்களுக்கு அவுட்புட் ஷோ ஆயிட்டு. ஸோ இப்படிதான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ரெண்டாவது நான் கிளாஸ்ல கொடுங்க, ஐடிலையும் கொடுக்கலாம், கிளாஸ்லயும் கொடுக்கலாம். கிளாஸ் டெமோ எதையும் கொடுத்துக்கலாம், டெமோ. ஸோ மறுபடியும் கான்ஸ்ட் ஹெச் ஒன் சும்மா, இது வந்து சும்மா சிஎல்ல போட்டுக்கிடுறேன். ஸோ இந்த இடத்துல அதே டெமோ தான், ஏன்னா சேம் தானே. பட் இந்த இடத்துல ஐடில இருந்து எடுக்கல, இந்த இடத்துல நான் கிளாஸ்ல இருந்து எடுக்க போறேன். ஸோ அப்படின்னா கெட் எலமெண்ட் கிளாஸ் நேம் வரும், கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் அப்படின்னு வரும். ஸோ இதை நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ காப்பி கிளாஸ். ஸோ நான் இதை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் என்ன வரும்னா, பாருங்க, இது வந்து HTML. ஐடியை கிளிக் பண்ணும்போது டைரக்டா உங்களுக்கு HTML வந்துருது. ஸோ நார்மலா HTML டேகே வந்துருது, ஏன்னா ஐடிங்கிறது யூனிக், டைரக்டா வந்துருது. ஸோ நான் கிளாஸ் நேம் கொடுக்கும்போது எனக்கு HTML கலெக்ஷன் சொல்லி ஒரு அறைக்குள்ள வருது, தெரியுதா உங்களுக்கு? ஒரு அறைக்குள்ள வருது, தெரியுதா? ஸோ எதுக்கு அறைக்குள்ள வருது? எஸ், கிளாஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னா, ஒரே டேக்கை தான் ரெண்டு விதமா எடுத்திருக்கேன். ஒன்று ஐடியை வச்சு எடுத்திருக்கேன், இன்னொன்று கிளாஸ் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ ஐடி வச்சு எடுக்கும்போது டைரக்டா உங்களுக்கு HTML எலமெண்டே கிடைச்சிட்டு. பட் கிளாஸ் வச்சு எடுக்கும்போது எது உங்களுக்கு அறையா கிடைக்குன்னா, பேசிக்கா, ஸோ அறையா கிடைக்குன்னா பேசிக்கா கிளாஸ்ல வந்து மல்டிபிள் நேம் டெஃபைன் பண்ணலாம் பேசிக்கா. ஸோ கிளாஸ்ல மல்டிபிள் நேம் டெஃபைன் பண்ணலாம். ஸோ டெமோ பண்ணலாம், ஸோ நார்மல் இன்னொரு நேம் பண்ணலாம், ஸோ இன்னொரு நேம் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய நேம் பண்ணலாம். ஸோ அப்போ கிளாஸுங்கிறது ஒரு அரே மாதிரி தான் பேசிக்கா. என்னன்னா ஒண்ணுமே இல்லை, கிளாஸை கெட் பண்ணா உங்களுக்கு அரேக்குள்ள கிடைக்கும். ஸோ அப்போ அரேல இருந்து வேல்யூஸை நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அரேல இருந்து நம்ம எப்படி வேல்யூஸ் எடுப்போம்? எஸ், பிரிண்ட் பண்றதுக்கு. அதான் எப்படி பிரிண்ட் பண்ணுவோம், ஒரு அரேல இருந்து ஒரு வேல்யூ எடுக்கணும், அப்ப எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? அது ஃபுல்லாமே பிரிண்ட் ஆகும். எனக்கு அதுல பர்டிகுலரா
அந்த கன்சோல் லாக்ல ஒரு 4 5 இருக்கு, 4 5 நேம் இருக்கு. ஸோ மைக், விக்கி அந்த மாதிரி நிறைய நேம் இருக்கு. பர்டிகுலரா ஒரு மைக்கை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். மைக்குங்கிறது ஃபர்ஸ்ட் நேமா இருக்கு அரேக்குல. அப்ப நான் என்ன கொடுத்து பிரிண்ட் பண்ண முடியும்? என்னன்னா பேசிக்கா ஐடிங்கிறது யூனிக், ஒரே ஒரு நேம். ஸோ டைரக்டா பிரிண்ட் பண்ணிட்டு போயிடலாம். கிளாஸுங்கிறது, ஏன்னா நான் இந்த இடத்துல ஐடின்னு டெமோன்னு கொடுத்துட்டேன்னா இன்னொரு எலமெண்ட்டுக்கு நான் வந்து பேசிக்கா டெமோன்னு கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஐடிங்கிறது ஒரு தடவை தான் யூனிக்கா தான் கிரியேட் பண்ண முடியும். ஓகே. பட் நான் இன்னொரு எலமெண்ட் கிரியேட் பண்றேன் H2, அதுக்கும் என்னால கிளாஸ் நேம் டெமோன்னு கொடுக்க முடியும், டெமோன்னு கொடுக்க முடியும். ஓகே, டெமோன்னு கொடுக்க முடியும். ஸோ அதனால இப்போ நான் கிளிக் பண்ணும்போது, நான் இந்த இதை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு HTML கலெக்ஷன் டூன்னு வரும் பாருங்க, டூன்னு வரும். பட் இப்படி இருக்கும்போது, ஸோ இப்படி இருக்கும்போது கலெக்ஷன் ஒன்னே ஒன்று தான், அதனால ஒரே ஒரு கலெக்ஷன் தான் போட்டிருக்கு. எதுக்கு நான் இப்படி கொடுக்கும்போது டூன்னு வருதுன்னா, எனக்கு கிளாஸ்ங்கிறது ஒரே நேம்ல ரெண்டுனா இருக்கு, டெமோன்னு இருக்கு. ஸோ நம்ம கிளாஸ் நேம் டெமோன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ரெண்டு டேக்ல டெமோன்னு நேம் கொடுத்துருக்கோம். அப்போ ரெண்டு இதை அரேக்குள்ள போட்டிருக்கு. புரியுதா? ஸோ அரேக்குள்ள டெஃபைன் ஆயிருக்கு. ஸோ அப்போ நான் இதை ஜீரோ இண்டெக்ஸ்ல எடுத்தேன், ஏன்னா அரேக்குள்ள இருக்கு. அப்போ ஜீரோ இண்டெக்ஸ்ல H1 இருக்கும், ஏன்னா H1 தான் பேசிக்கா மொதல் டெமோ. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல H2 இருக்கும், H2 இருக்கும். ஸோ புரியுதா? ஸோ என்னன்னா நார்மலா ஒரு கிளாஸ்ங்கிறது, ஸோ நார்மலா ஒரு நான் அடுத்த ஒரு டேக் யூஸ் பண்றேன். ஸோ அதுக்கடுத்து ஒரு ஸ்பேன் ஒன்று யூஸ் பண்றேன். அதுக்கும் நான் கிளாஸ் நேம் டெமோன்னு வைக்கேன். அப்படின்னா வைக்கலாம், ஏன்னா கிளாஸ் நேம் வந்து யூனிக்கா இருக்காது, யாருக்குனாலும் என்ன நேம்லாம் வைக்கலாம். ஸோ ஒரு நிக் நேம் மாதிரி இது. ஏன்னா நிக் நேம் வந்து சிலருக்கு சேம் நிக் நேம் கூட வைக்கலாம். பட் யூனிக் நேம் ஒருத்தர் தான், டெமோ. இந்த டேக்குக்கு இந்த நேம் தான். ஸோ இந்த டேக்குக்கு அதே நேமை கொடுக்க முடியாது, ஒரே நேம்ல யாருமே இருக்க மாட்டாங்க பேசிக்கா. ஸோ அப்போ டெமோ. ஸோ அதனாலதான் நம்ம டெமோவை நான் கெட் பை எலமெண்ட் பை ஐடி, ஏன்னா ஐடிங்கிறது ஐடியால நம்ம ஐடியில டெமோ டெஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஐடி போட்டு நம்ம கெட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் டெமோன்னு கொடுத்துட்டேன். ஸோ ரெண்டாவது கிளாஸ் நேம். கிளாஸை வந்து கிளாஸ்ங்கிறங்க 3 கிளாஸ் வந்துட்டு. ஸோ 3 கிளாஸ், 3 டேக்குக்கும் கிளாஸ் நேம் சேம். அதனால எனக்கு HTML கலெக்ஷன் 3ன்னு வரும். ஸோ HTML கலெக்ஷன் அது ரிமூவ் பண்ணுங்க. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு இதை பார்த்தேன்னா HTML கலெக்ஷன் 3 எதுக்குன்னா நான் கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம். ஏன்னா டாக்குமெண்ட்ல இருந்து கிளாஸ் நேமை எடு, என்ன நேம்ல எடுக்கணும், டெமோங்கிற இருக்கிற நேம்ல கிளாஸ் நேம் ஃபுல்லா எடு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ டெமோங்கிற நேம்ல 3 டேக்ஸ் இருக்கு, 3 டேக்ஸ் டெமோங்கிற நேம்ல தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த 3 டேக்ஸையும் எடுத்துட்டு வந்து 3 டேக்ஸையும் எனக்கு எடுத்துட்டு வந்து எனக்கு ஒரு அரேக்குள்ள செட் பண்ணி வச்சிடும். அப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்குது இந்த இது, செகண்ட்ல இது, தேர்ட்ல இது, அப்படி செட் பண்ணி வச்சிடும். அதான் எனக்கு HTML கலெக்ஷன் 3. ஸோ அதுல நீங்க 0 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேக் வந்துருது. ஸோ இப்படிதான் நம்ம எலமெண்ட்டை கெட் பண்றோம் பேசிக்கா. ஸோ அதனால நீங்க கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் உங்களுக்கு குழப்பமா இருக்கு, so எனக்கு இது புரியல, ஸோ எனக்கு இது அரைக்குள்ள வருது, எனக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா இதை விட்டுருங்க இப்பொழுதைக்கு. ஆனா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க, நம்ம எலமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு ஒரு ஐடி கொடுத்து டெமோ, அங்க உள்ள டெமோ இங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா யூஸ் பண்ணலாம் பேசிக்கா, தப்பு இல்லை. பட் யூஸ் பண்ணலாம், பட் அது வந்து இப்போ நான் இதில் ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். ஸோ இப்போ இந்த கிளாஸ் நேம்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன் பேசிக்கா. ஸோ இந்த இடத்துல நான் ஐடி கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் ஐடி கொடுத்து டெஃபைன் பண்ணாலும் எனக்கு நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு ஐடி கெட் ஆகுது. ஸோ நான் ஒரே ஐடி நேம் 3 வச்சிருக்கேன். பட் எனக்கு எனக்கு இதுவும் சேர்த்து கெட் ஆகுது. அதுக்கடுத்து நான் இதுவும் கொடுத்தேன்னா எனக்கு இதுவும் சேர்த்து கெட் ஆகும். பட் ஐடிங்கிறது யூனிக் டைரக்டா. ஸோ அதை வந்து பேசிக்கா ஸ்டாண்டர்டா எதுலையுமே கொடுக்க கூடாது. ஐடிங்கிறது ஒரு டேக்குக்கு இந்த நேம் கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு டேக்ல வேற நேம் கொடுங்க, ஒரே நேமை கொடுக்காதீங்க. ஏன்னா அப்பன் பண்ணணும், இந்த டேக்குக்கு வேற விதமா அப்பன் பண்ணுவோம் நம்ம பேசிக்கா, இந்த டேக்குக்கு வேற விதமா அப்பன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு டெமோ 1, இதுக்கு டெமோ 2, வேற ஏதோ ஒரு நேமை நீங்க கொடுத்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, புரியுதா?
ஓகே. அதான் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா டெமோன்னு இருக்கு. ஸோ நான் அந்த இடத்துல நான் கொடுத்துட்டேன்னா, நான் அந்த இடத்துல டெமோ நான் ஒன்று கொடுத்துட்டேன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் எடுத்துட்டு வரும். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் எடுத்துட்டு வரும். ஸோ ஏன்னா இது வந்து கன்சிடர் ஆகாது. ஏன்னா ஒரே ஒரு யூனிக் நேம், ஒரே ஒரு நேம் தான் இருக்கும் அந்த ஐடியில. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வேல்யூஸை மட்டும் எடுத்துட்டு மீதிலாம் ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ நீங்க டெமோன்னு கொடுங்க. ஸோ அப்போ என்ன, எலமெண்ட்டை வச்சு எடுக்கலாம், ஐடி வச்சு எடுக்கலாம், கிளாஸ் வச்சு எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஐடி வச்சு எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஸோ கிளாஸ் வேண்டாம், ஏன்னா கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்போ நான் ஐடி வச்சு எடுக்கேன். ஸோ அப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன், எனக்கு இது தேவையில்லை. ஸோ கிளாஸும் வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். ஸோ கிளாஸுங்கிறது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. பட் கிளாஸுங்கிறது என்னன்னு தெரிஞ்சு வைக்கிறதுக்கு முன்னாடி ஐடிங்கிறது என்னதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஐடி தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகே டன். இப்போ டெமோ இதை நான் டைனமிக்கா மாத்தணும். ஸோ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ரெஃபர் பண்ணி இப்போ 11 o'clock, எனக்கு இப்போ 11:16 ஆகுது. ஸோ இதை டைனமிக்கா மாத்தணும். அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒண்ணுமே இல்லை, இதை நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுல டாட் போட்டேன்னா இன்னர் டெக்ஸ்ட் பாருங்க, இன்னர் HTML, இன்னர் டெக்ஸ்ட், இன்னர் நோட், அடுத்து இன்னர் அட்ஜஸ்ட்மெண்ட், இன்னர் அட்ஜஸ்ட்மெண்ட் HTML டேக்ஸ் தான் இருக்கு. இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் ரொம்ப தேவையில்லை. இந்த மூணுனா இருக்கு தெரியுமா, அந்த மூணுனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இன்புட் மோட் கூட நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இது தேவை கிடையாது. ஸோ இந்த ரெண்டு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பேசிக்கா. இன்னர் HTML, இன்னர் டெக்ஸ்ட், இந்த ரெண்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னர் டெக்ஸ்ட் நான் கொடுத்தேன். ஸோ இன்னர் டெக்ஸ்ட் அப்படி நான் கொடுத்தேன், நான் ஒண்ணுமே இல்லை. இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன், இது கேன்சல் வேண்டாம். H1 நம்மளுக்கு H1 அதுக்கு டேக் கிடைச்சிட்டு டாட் இன்னர் ஹெச் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து அசைன் பண்றேன். அந்த டேக்கு அசைன் பண்ணுவோம். எப்படி அசைன் பண்ணி 11, ஸோ 11 17 ஆக போகுது. ஸோ 11 17 நான் கொடுத்தேன்னா, இப்போ நான் இதை ரெஃபரன்ஸ் பண்றேன்னா எனக்கு 11 17 மாறிடுது. புரியுதா? சார் 11 ஏன்னா அதுக்கு ஒரு ஐடி, அந்த டேக்குக்கு ஒரு நேம் செட் பண்ணி அந்த நேமை நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல டாக்குமெண்ட்டை வச்சு கெட் பண்ணி கெட் எலமெண்ட் பை ஐடி மூலமா கெட் பண்ணி அது நேம் அங்க கொடுத்துருக்க நேமை நாங்க கால் பண்ணி அந்த இதை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி தென் அசைன் பண்ண வேரியபிள்ல இன்னர் டெக்ஸ்ட், அதுக்குள்ள இன்னர் டெக்ஸ்ட் ஐ மீன் திணிக்கிறோம் பேசிக்கா. இன்னர் அதை அனுப்புறோம். ஸோ அப்படி அனுப்பும் போது உங்களுக்கு 11 17 அனுப்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னர் ஹெச்டிஎம்எலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும் பேசிக்கா. பட் இன்னர் ஹெச்டிஎம்எல உங்களுக்கு நீங்க இப்படி கொடுக்கும்போது இன்னர் ஹெச்டிஎம்எல் எதுக்காண்டி கொடுப்பாங்கன்னா, இன்னர் டெக்ஸ்ட்ங்கிறது டெக்ஸ்ட்னா ஒரு கண்டென்ட் கொடுத்துடலாம், இது ஒரு கண்டென்ட் கொடுத்துடலாம், ஏன்னா ஸ்ட்ரிங்ல போட்டிருக்கோம். இன்னர் ஹெச்டிஎம்எல்ங்கிறது டைரக்டா ஒரு டிவ்வையே செட் பண்றது பேசிக்கா. ஓகே. ஸோ நார்மலா ஒரு டிவ் இருக்குன்னா இந்த டிவ்வையே நார்மலா செட் பண்றது. 11.17 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்றேன், எனக்கு அதே அவுட்புட் தான் வருது. இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலா டிவ் எதுவுமே செட் ஆகல. ஸோ இதை வந்து அப்பெண்ட் பண்ணுவாங்க பேசிக்கா. ஸோ நார்மலா அப்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டைரக்டா HTML செட் பண்ண மாதிரி உள்ள இதை கொடுத்துட்டு அப்பன்னு ஒன்று உண்டு. ஸோ அப்பன்னு ஒன்று உண்டு. ஸோ அந்த அப்பன் சைல்டு இதுதான் நான் லேட்டராக நான் சொல்றேன். ஸோ அப்பன் பண்ணி ஒரு டிவ் கிரியேட் பண்ணி ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த எலமெண்ட்டை அப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலா நீங்க டெக்ஸ்ட்டை வைக்க போறீங்கன்னா இன்னர் டெக்ஸ்டை யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஸோ இன்னர் டெக்ஸ்டை நீங்க யூஸ் பண்ணி அதை கண்டென்ட்டை டைனமிக்கா இருக்கிறத இன்டராக்டிவா ஸ்டாட்டிக்கா இருக்கிறத இன்டராக்டிவ் டைனமிக்கா நீங்க மாத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். ஸோ இதுதான் டாம், பேசிக் டாம் இதுதான். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா டாம்னா என்னன்னு? இப்போ இன்னொன்று இருக்கு. ஸோ நான் இங்கேயும் ஸ்டாட்டிக்கா தானே கொடுக்குறேன், பட் எனக்கு ரியல் டைமை ஃபெச் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து கேட்கீங்க. ஸோ இல்ல இல்ல அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் வரும் பேசிக்கா. ஏன்னா இதுவும் ஸ்டாட்டிக் தான், இங்க ஒரு ஸ்டாட்டிக் தான். ஸோ இதே நான் டைனமிக்கா மாத்துறேன், அந்த டைனமிக்கா மாத்துறதுக்கு தான் டேட் மெத்தட். ஸோ நீங்க போனீங்கன்னா ஜாவா ஜேஎஸ் டேட் அப்படி கொடுத்தீங்கன்னா, ஜேஎஸ் டேட் போனீங்கன்னா உங்களுக்கு நியூ டேட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அந்த டேட்டை கால் பண்றேன். என்னன்னா இதை நான் லாக் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றேன் பேசிக்கா. ஸோ இந்த நியூ டேட்டை நான் பிரிண்ட் பண்றேன். அப்போ எனக்கு அவுட்புட்ல என்ன வரும்னா பாருங்க, வெனஸ்டே August 21, டைம் என்னது 11:20,
11:20 ஜிஎம்டி சொல்லி நிறைய ஸ்டாண்டர்ட் டைம்லாம் நிறைய வரும். பிளாப்லாமெண்ட் எனக்கு பர்டிகுலர் டேட் மட்டும் வேணும் அப்படின்னா இதை நான் ஒரு இதில் வேறு இதில் அசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டேட் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் அசைன் பண்ணி நியூ டேட் இதெல்லாம் டிஃபால்ட். இது நியூ டேட்டுங்கிறதுலாம் ஒரு ப்ரீ டிஃபைன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் லாக் போடுறேன். ஸோ டேட் டாட் iOS string. ஸோ நிறைய இருக்கு. நீங்க உள்ள போய் பார்த்துட்டு அதை கொடுத்து நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ நிறைய இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த 2024 08/21. ஸோ 08 மந்த். ஸோ அதுக்கடுத்து 21 டேட்டு. அடுத்து டைம் வரல நம்மளுக்கு. ஸோ டைம் வேணும் அப்போனா டாட் கெட் மினிட் கெட் செகண்ட் அப்படின்னு நிறையா இருக்கு. டூ டேட் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ நான் அதான் கொடுக்குறேன். ஸோ நிறைய இருக்கு ஆப்ஷன்ஸ். நீங்க செக் பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வருது. ஸோ வெனஸ்டே ஆகஸ்ட் 21 2024. ஸோ எனக்கு இதுவும் வேண்டாம், எனக்கு டைம் தான் வேணும். ஸோ அப்போனா டூ ஐஓசிங் டூ ஜேசான் டூ லோக்கலே ஸ்ட்ரிங் அப்படின்னு உள்ள நான் ட்ரை பண்ணி பார்க்கேன். ஸோ நிறைய இருக்கு. நீங்க ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்க்க உங்களுக்கு ஒவ்வொரு விதமான அவுட்புட் வரும். அவங்களே வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளா கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ லோக்கல் ஸ்ட்ரிங் அடுத்து லோக்கல் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒவ்வொன்றா இருக்கு. நீங்க செக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே டைம் வந்துட்டு எனக்கு புரியுதா? ஸோ 11 2000 சாரி 11/21 37 செகண்டா? எஸ் 37ங்கிறது செகண்ட். ஸோ செகண்டையும் சேர்த்து அது எனக்கு அவுட்புட்டா ரெண்டர் ஆகுது. ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ பேசிக்கா எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். எனக்கு டைம் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? டைம் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். அப்போ எனக்கு இந்த இடத்துல டேட் டாட் லோக்கலைஸ்டிங் இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் பண்ணி ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? பேசிக்கா இப்போ நியூ டேட் இதை இங்க எடுத்து வச்சிருங்க. ஏன்னா டேட்ல இருந்தா நம்ம iOS அடுத்து அசைன் பண்ண போறோம். அது மேலோடி இருந்தாதான் இதை நான் டைரக்டா இப்படி கொடுக்குறேன். ஸோ டைரக்டா கொடுக்கும் போது எனக்கு என்ன அவுட்புட் வரும்? வருதா? ஸோ டைரக்டா கொடுக்கும்போது அதே அவுட்புட் எனக்கு வந்துடும். பட் எனக்கு டைம் மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? டைம் மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். ஸோ ஐ நீட் ஒன்லி டைம். ஸோ ஐ வாண்ட். ஸோ டேட்டே உங்களுக்கு தெரியாது. நீங்களாம் டேட்டா கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நார்மலா வேரியபிள் கிரியேட் பண்ணலாம், லாஜிக் கிரியேட் பண்ணலாம். டேட்டாவே நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா? ஸோ பண்ண முடியாது. அவங்க ஏற்கனவே டேட்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நியூ டேட்னு ஒன்று இருக்கு. ஸோ அப்போ அந்த நியூ டேட்டை நம்ம கொடுக்கும் போது உங்களுக்கு டேட் கிடைச்சிரும். பட் டேட் ஒரு ஒரு நிறைய டைம் ஸ்டாண்டர்ட்ல கிடைக்கும். இந்தியன் டைம் ஸ்டாண்டர்ட்ல கிடைக்கும். ஸோ அதை டூ லோக்கலைஸ்டிங் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. டூ லோக்கலைஸ்டிங் கொடுக்கும் போது அதுல எனக்கு 8/21/24 டேட்டும் கிடைச்சிருது. வித் டைம் அடுத்த மினிட் வித் செகண்டோட எனக்கு கிடைக்கும். ஆனா பட் எனக்கு டைம் செகண்ட் இது மட்டும் பிரிண்ட் ஆகணும். டேட்லாம் தேவையில்ல. டைம் மட்டும் பிரிண்ட் ஆகணும். அப்ப என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கு தான் ஸ்ப்ளிட் மெத்தட் இருக்கு நான் சொன்னேன். ஓகே. ஸோ நான் டேட்டை கொடுக்குறேன். ஸோ எனக்கு டேட்டு பிரிண்ட் ஆகுது. இதான் இண்டெக்ஸ் டாட் எயிட்ல. இதை விட்டுருங்க. சரி. ஸோ இப்போ டு லோக்கலைசிங் எனக்கு இப்படி கிடைச்சிட்டு இப்போ நான் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்றேன். டாட் ஸ்ப்ளிட் ஸ்ப்ளிட் பண்றேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணும்போது எனக்கு எல்லாமே எனக்கு வந்து தனியா ஒரு அரேல கிடைச்சிரும். ஸோ பாத்தீங்கன்னா காமனா பாருங்க ஒரே ஸ்ட்ரிங்கா எனக்கு கிடைச்சிரும். இப்போ ஃபுல்லாமே ஒரு அரேல ஃபுல்லாமே ஒரே ஸ்ட்ரிங்கா அப்போ 0 டெக்ஸ்ட்ல இருக்கு. இதை நான் ஸ்ப்ளிட் பண்றேன். எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்றேன்னா கமா வச்சு ஸ்ப்ளிட் பண்றேன். ஸோ கமா வச்சு ஸ்ப்ளிட் பண்றேன்னு வச்சுங்களேன். ஸோ எனக்கு கமா வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும்போது எனக்கு ரெண்டு இண்டெக்ஸா கிடைக்கும். இது ஒரு தனி இண்டெக்ஸ்ல கிடைக்கும், இது ஒரு தனி இண்டெக்ஸ்ல கிடைக்கும். ஸோ பாத்தீங்கன்னா இது ஒரு இண்டெக்ஸ், இது ஒரு இண்டெக்ஸ். ஓகே. இப்போ எனக்கு இது மட்டும் பிரிண்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? ம். இப்போ இது அரையா கிடைச்சிட்டு இது ஃபுல்லாமே அரையா இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்? எனக்கு இது மட்டும் பிரிண்ட் பண்ணணும். இது எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு? 1ல இருக்கு. ஸோ அப்போ நான் எப்படி பிரிண்ட் பண்ணணும்? அது மட்டும் பிரிண்ட் பண்ணணும். இல்ல இல்ல.
இதுலயே எனக்கு சொல்லுங்க, இதுலயே எனக்கு சொல்லுங்க. இதுதான் அந்த அரே, இதுதான் அந்த அரே பேசிக்கா. ஏன்னா டேட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டை ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்துறோம். என்னன்னா நார்மல் ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டாடுறோம், டைம் இல்லாம கொண்டாடுறதுக்கு. அதை ஸ்ப்ளிட் பண்றோம், ஏன்னா கம்மா இருக்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்றோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? ஏன்னா இது ஒரு அறையா கிடைச்சிட்டு இப்போ ஸ்பிளிட் கொடுத்தோடனே இது ஒரு அறையா கிடைச்சிட்டு, அப்ப இது ஒரு அறை. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? அப்ப எப்படி பண்ணணும் சொல்லுங்க. வரும். ஆனா எப்படி எந்த இடத்துல போடணும்? கன்சோல் டாக் லாக்ல இதுதான். ஃபர்ஸ்ட் இது ஒரு டேட், இது ஒரு ஸ்ட்ரிங்கா கிடைச்சது. என்னன்னா ஃபுல் ஸ்டாண்டர்ட்ல கிடைச்சது. தென் இதை ஒரு லோக்கல் ஸ்ட்ரிங்கா நம்ம மாத்தும் போது ஒரு ஸ்ட்ரிங்கா நம்மளுக்கு கிடைச்சது. என்னன்னா ஒரு ஸ்லாஷ் போட்டு கரெக்டா டைமும் டேட்டும் கிடைச்சது. அதை ஸ்பிளிட் யூஸ் பண்ணும்போது அது அறையா மாறிச்சு, ஸ்ட்ரிங்ல இருந்து அறையா மாறிச்சு. அப்போ இங்க இருந்தே நான் 0 இல்ல 1 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு பர்டிகுலரா இது மட்டும் பிரிண்ட் ஆக போகுது. ஏன் கஷ்டப்படணும்? இததான் இப்படிதான் நம்ம ஈஸியா நம்ம வந்து திங்க் பண்ணணும். வேற எதுவுமே இல்லை, நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பார்க்கண்டா, லைட்டா. ஓ பேசிக்கா இது ஒரு ஃபார்மெட்ல இருந்தது, அந்த ஃபார்மெட்டை இன்னொரு ஃபார்மெட்டுக்கு மாத்திருக்கோம். இது ஒரு ஃபார்மெட்ல இருந்தது, அதை ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டுக்கு மாத்தி வச்சிருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டை ஒரு அரே ஃபார்மெட்டுக்கு மாத்தணும். ஏன்னா ஸ்பிளிட் யூஸ் பண்ணாலே அரேயா மாறிடும். ஸோ அப்போ ஸ்பிளிட் யூஸ் பண்ணும்போது ஒரு அரே ஃபார்மெட்டா இருக்கும். அப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு அரேயா இருக்கு. அதான் நான் அரேன்னு சொன்னேன். ஸோ அப்போ அரேக்குள்ள அதோட இண்டெக்ஸ்ல ஒன்ல இருக்க வேல்யூஸை மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஒன்னோட வேல்யூஸை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். அப்போ நான் அதை இப்படி காப்பி பண்ணி இதை அப்படி பேஸ்ட் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் ஷோ எனக்கு அவுட்புட் ஷோ ஆயிரும். ஸோ அதோட டைம் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ இவ்வளவுதான் பேசிக்கா. ஸோ இவ்வளவுதான் நம்ம யூஸ் பண்றக்கூடிய வேல்யூஸ். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஒவ்வொரு இதா செக் பண்ணி கன்சோல் லாக் போட்டு செக் பண்ணிட்டே இருங்க பேசிக்கா. 1 மினிட். ஸோ இவ்வளவுதான். நார்மலா டேட்டுங்கிறது ஒரு ஃபார்மேட்ல தந்திருக்கு. ஸோ நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும், ஒண்ணுமே இல்லை. என்ன மாடல் வருதுன்னு இப்போ டைப் ஆஃப் அப்படின்னு டேட் நான் கொடுக்குறேன். ஸோ டேட்னு கொடுக்கும் போது எனக்கு ஆப்ஜெக்ட்னு வருது, ஏன்னா நியூ கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நியூ கீவேர்டு போட்டு டேட்டா ஆப்ஜெக்ட்னு வருது. இதுக்கு அடுத்து நான் இதை கொடுக்குறேன் டைப் ஆஃப். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா மாறி இருக்கு. ஸோ என்னன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நான் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் பேசிக்கா. இப்போ ஸ்பிளிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஸ்பிளிட் கொடுக்குறேன். ஸோ சரி. ஸோ ஸ்பிளிட் கொடுக்கும் போது எனக்கு அரேயும் அதை ஆப்ஜெக்டா தான் எடுக்கும் பேசிக்கா. ஸோ அரே டேட்டா டைப் தான், பட் அதை ஆப்ஜெக்ட் தான் சொல்லுவாங்க பேசிக்கா. ஆப்ஜெக்ட் தான் ஜாவாஸ்கிரிப்ட் காமிக்கும். ஸோ இது அரே டேட்டா டைப். ஓகே. இப்போ நான் இதை கொடுத்து உள்ள கொடுத்தேன்னா அது என்ன டேட்டா டைப்? அது ஸ்ட்ரிங்கா உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி பார்க்கணும் பேசிக்கா. ஸோ இதுல என்ன வருது? ஃபர்ஸ்ட் டேட் எப்படி பிரிண்ட் ஆகும்? இதை விட்டுருங்க. ஸோ ஸோ டேட் எப்படி? இதான் டேட், ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுறது டேட். இதெல்லாம் கன்சோல்ல விட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நியூ டேட் கொடுத்தா இப்படிதான் பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து கன்சோல் லாக் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பண்றாங்க? டேட் டாட் லோக்கல் ஸ்ட்ரிங். இது கொடுக்கும் போது இந்த ஃபார்மெட்ல கொடுக்கும் போது நம்மளுக்கு தேவையான டைம் வருதுனால இந்த ஃபார்ம் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி கிடைக்கி, அதுக்கடுத்து டு லோக்கல் ஸ்ட்ரிங். ஸோ நார்மலி டு லோக்கல் ஸ்ட்ரிங் அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபார்மெட்ல கிடைக்கும். அதுக்கடுத்து எனக்கு அதை ஸ்பிளிட் பண்ணணும் பேசிக்கா, ஏன்னா கமார்க்க ஸ்பிளிட் பண்ணி அதோட வேல்யூ கிடைக்கணும். ஸோ அப்போனா நீங்க லாக் யூஸ் பண்ணி டேட் அதை நீங்க ஸ்பிளிட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது அறையா கிடைச்சிரும் பேசிக்கா. ஸோ இது உங்களுக்கு அறையா கிடைச்சிரும். ஸோ இது பேசிக்கா அறையா கிடைச்சிரும். அதுக்கடுத்து அந்த அறைக்குள்ள அப்போ லாக் யூஸ் பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த அறைக்குள்ள இருக்கிற ஸோ இந்த அறைக்குள்ள இருக்கிற எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அது மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்படிங்கும் போது இப்படி இருக்கும். அப்போ நம்ம ஒரு மெத்தட் ஃபர்ஸ்ட் இப்படி கட் பண்றோம், அதுக்கடுத்து இப்படி மாத்துறோம், அதுக்கடுத்து இப்படி மாத்துறோம்,
அதுக்கடுத்து இப்படி வேல்யூஸை மாத்தி நம்மளுக்கு அவுட்புட்டை கட் பண்றோம். ஸோ இதுதான் இது. ஸோ எனக்கு நான் வந்து இதுக்கு அடுத்து ஸ்பிளிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐஓஎஸ் ஸ்ட்ரிங் கொடுத்த உடனே எனக்கு அவுட்புட் இது வருது. நான் ஸ்பிளிட் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க ஸ்பிளிட் கோட் நான் ஸ்பிளிட் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். இதை ஸ்பிளிட் யூஸ் பண்ணாம நிறைய மெத்தட் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஸ்ப்ளைஸ் கூட யூஸ் பண்ணலாம், இல்ல ஸ்லைஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஸ்லைஸ் யூஸ் பண்ணி எடுக்கேன் பாருங்க. ஸ்லைஸ்னா ஒண்ணுமே இல்லை, பாருங்க. லாக் டேட் டாட் டு டாட் டு லோக்கல் ஸ்ட்ரிங், அதேதான் டு லோக்கல் ஸ்ட்ரிங். ஓகே, கொடுத்துட்டு அதுல இருந்து டு சாரி ஸ்லைஸ் ஸ்லைஸ் கொடுத்துட்டு, ஏன்னா எங்க இருந்து பிரிண்ட் ஆகணும் எனக்கு பேசிக்கா இந்த கேரக்டர்ல இருந்து, ஐ மீன் இந்த கேரக்டர்ல இருந்து இந்த கேரக்டர் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அப்போ இது எத்தனை இன்டெக்ஸ்ல இருக்கு? 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11ல இருக்கு. 11ல இருக்கா? அப்போ 11க்கு அடுத்து 12 13 14 15 16 17 18 19 20 21 22. ஏன்னா 22 கொடுத்தாலும் 21 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ 11ல இருந்து 22 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ 11ல இருந்து 22 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ அப்படி நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் கிடைச்சிட்டு. ஸோ இங்க கிடைக்கிற அவுட்புட்டை நான் ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ற அவுட்புட்டை நான் என்னால இப்படியும் கெட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஒரு ஜாவா பேசிக்கா ஜாவா ஸ்கிரிப்டை எப்படினாலும் அச்சீவ் பண்ணலாம். ஒவ்வொரு டெவலப்பர் மைண்டை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்பிளிட்ல கொண்டு வந்தீங்கன்னா நீங்க ஸ்லைஸ்ல கொண்டு வரலாம், இல்லை எனக்கு ஸ்லைஸ் வேண்டாம் இல்லை ஸ்லைஸ்ல கொண்டு வரலாம். ஸோ எனக்கு ஸ்ப்ளைஸும் வேண்டாம், வேற ஏதோ ஒரு மெத்தட் அப்படியும் கொண்டு வரலாம். ஸோ எதுனாலும் கொண்டு வரலாம். ஸோ நாளைக்கு நீங்க இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வாங்க பேசிக்கா. ஸோ இதுல என்ன நடக்கு, இதுல என்ன பண்ணணும், எப்படிலாம் கொண்டு வரலாம். ஸோ அரேயை பாருங்க, அரேல இருந்து எப்படி வேல்யூ கட் பண்ணலாம், ஆப்ஜெக்ட்ல இருந்து எப்படி கட் பண்ணலாம், லூப்பை பாருங்க. ஸோ லூப்பை பார்த்துட்டு டாம்ல எப்படி செட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நீங்க பண்ணுங்க. ஓகே.